السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் சூரத்து ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அறிவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்து ஆலு இம்ரான் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 200 வசனங்களை கொண்ட மதீனாவில் அருளப்பட்ட மதனி அத்தியாயமாக காணப்படுகிறது. இதனுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் என்கிற இந்த எழுத்துக்கள் அல் குர்ஆனில் சில சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய விளக்கத்தை சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் முதலாவது வசனத்தை நாம் படிக்கிற போதும் தெரிந்து கொண்டோம். என்றால் சூரத்துல் பக்ராவினுடைய முதலாவது வசனமும் அலிஃப் லாம் மீம் என்பதுதான். அலிஃப் லாம் மீம் என்பது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அது ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்லப்படக்கூடிய தனித்தனி எழுத்துக்களாகும். அது ஒரு சொல் அல்ல. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு சொல் கிடையாது. அது 3 எழுத்துக்களினுடைய ஒரு வடிவம். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுங்கள், அது நாளை மறுமையிலே உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக வரும். நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினால் உங்களுக்கு 10 நன்மை கிடைக்கும். அதுபோல அதற்கு இன்னும் மேலதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்கிற அந்த தொடரில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. எனவே நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் உங்களுக்கு 30 நன்மைகள் கிடைக்கும் என்பதை அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே இதை தஃப்சீர் அறிஞர்கள், உலமாக்கள் ஹுரூஃபுல் முகத்தஆ என்று சொல்வார்கள். சில தஃப்சீர்களிலே இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் சொல்ல முயற்சிகள் இடம்பெற்றிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தங்கள் எதுவும் அர்த்தமற்றவை, ஆதாரமற்றவை. எனவே எங்காவது நீங்கள் படிக்கிற போது அவ்வாறு அலிஃபுக்கு அல்லாஹ் என்றும், லாமுக்கு ஜிப்ரீல் என்றும், மீமுக்கு முஹம்மது என்றும் சொல்லப்படும் என்பன போன்ற விளக்கங்களை நீங்கள் பார்த்தால் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவ்வாறான ஒரு தஃப்சீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலோ சஹாபாக்களாலோ முன்வைக்கப்படாத ஒரு பிழையான அணுகுமுறை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அலிஃப் லாம் மீம் என்ற தனித்தனி எழுத்துக்கள் போன்று அந்த தனித்தனி எழுத்துக்களாக வரக்கூடிய சூறாக்களில் மிக பெரும்பாலான சூறாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவற்றுக்கு அடுத்ததாக வேதங்களை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உதாரணமாக
இரண்டாவது அத்தியாயத்தில் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப். அதுபோல உங்களுக்கு பரிச்சயமான ஒரு சூரா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அல் கிதாப் என்றால் அந்த வேதம், அதாவது குர்ஆன். யாசீன் வல் குர்ஆன் என்று அந்த எழுத்துக்களுக்கு அடுத்ததாக வரக்கூடியது பெரும்பாலும் வேதத்தை பற்றி, அல் குர்ஆனை பற்றி பேசுவதால் இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்களுடைய இஜ்திஹாத் என்னவென்றால், இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா ஒரு சேலஞ்சுக்காக, ஒரு சவாலுக்காக கொண்டு வந்திருக்கிறான் என்பதை சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த குர்ஆன் இந்த அலிஃப் லாம் மீம் யாசீன் போன்ற அரபு எழுத்துக்களால் தான் ஆகியிருக்கிறது. எனவே இது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் வாதிடுவீர்களாக இருந்தால், இந்த எழுத்துக்களை வைத்து நீங்களும் இது போன்ற ஒரு வேதத்தை அல்லது ஒரு அத்தியாயத்தை அல்லது இது போன்ற சில அத்தியாயங்களை நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள் என்று சவால் விடுவதற்காக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிற எழுத்துக்கள் தான் இவை என்பதை இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுவதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் அல்லாஹ் இப்படி செய்திருக்கிறான் என்பதனுடைய முழுமையான அர்த்தத்தை அல்லாஹ் ஒருவனே அறிந்தவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் இருக்கிறானே, அவன்தான் உண்மையிலேயே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. லா இலாஹ இல்லாஹு என்பது இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான கலிமா, நம் எல்லோருக்கும் தெரியும். அதே போல அல்லாஹுக்கு மிக விருப்பமான திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அஃதலு மா குல்து வன்னபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் சொன்ன மிக சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ரை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு சேர்த்து வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற அமைப்பில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த திக்ரை அதிகமாக சொல்வது மிகப்பெரிய இபாதத்தாக, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகிறது. விரும்பிய நேரங்களில் நாம் அதிகமாக இதை பயன்படுத்தலாம், சொல்லலாம். குறிப்பாக காலையிலே, காலை என்பது ஃபஜ்ருக்கு பிறகு உள்ள நேரம், சூரியன் உதிப்பதற்கு முதல் இருக்க வேண்டும். இந்த காலையிலே ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 10 தடவை சொல்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அவர் நிறைய நன்மைகளை செய்த பாக்கியத்தை பெறுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை காலையில் 100 தடவைகளும் அதே போல மாலையில் 100 தடவைகளும் ஓதி வருவதும் சுன்னாவாகும். இவ்வாறு ஓதுகிற போது பல நன்மைகள் அவருக்கு கிடைக்கின்றன. முதலாவது, அஃவலு திக்ரை கூறிய நன்மை அவருக்கு கிடைக்கும். சிறப்பான மகத்துவமிக்க திக்ரை கூறிய நன்மையை பெறுவார். இரண்டாவதாக, இந்த திக்ரை 100 தடவை ஒருவர் சொல்லும்போது அவர் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுகிறார். சுப்ஹானல்லாஹ். சும்மா சின்ன நன்மைகள் கிடையாது, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது. அதே போல இதை ஒருவர் ஓதும்போது 100 தடவைகள் அவருடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 100 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றன.
அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஷைத்தானை விட்டும் அவருக்கு இந்த திக்ர் பாதுகாப்பாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த திக்ரை நாம் அதிகமாக பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த திக்ரை இன்றைய காலத்தில் குறிப்பாக ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷைத்தான்களை பற்றி பேசுகிற போது, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, வஃபாத்தாயி பல வருடங்கள் ஆகுகின்றன. அவர்கள் ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய பாதிப்புகள் பற்றி பேசுகிற நேரத்தில் சொல்கிறார்கள், இன்றைய காலத்தில் அவங்களோட காலம் என்றால் இப்போ பல வருடங்கள், ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள செய்தி. ஷைத்தான்கள் மிக பெரிய அளவில் வெளிப்பட்டு பரந்து மக்களுக்கு தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகுள்ள இப்போது நாம் வாழுகிற இந்த காலமும் ஷைத்தான்களுடைய தாக்கம் அதிகமாக மக்களுக்கு இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷைத்தான் மனோரீதியான குழப்பங்களையும் உண்டு பண்ணுவான். யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல மனோரீதியான குழப்பங்களையும் பாதிப்புகளையும் உண்டு பண்ணுவான். அதே போல அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது பிசிக்கலாகவும் ஷைத்தான் பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறார். சில நேரங்களில் மருத்துவத்துறையினால் கண்டுபிடிக்க முடியாத சில உடலியல் ரீதியான பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகுவதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அதை நுணுக்கமாக பார்க்கிற போது ஷைத்தானுடைய தீண்டுதலால் அது ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் சிறுவர்கள் குழந்தைகளுக்கும் இருக்கிறது, சில நேரங்களில் பெரியவர்களுக்கும் அவ்வாறு இருக்கிறது. எனவே இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளில் மிக முக்கியமான ஒரு வழிதான் இந்த திக்ரை காலையிலும் மாலையிலும் ஓதி வருவதாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சிரமமான விஷயம் கிடையாது, சிம்பிளான விஷயம்தான் இது. மிக ரிலாக்ஸாக 100 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவதற்கு மேக்சிமம் 10 நிமிடங்கள் தான் தேவை. கொஞ்சம் வேகமாக செய்தால் ஒரு 6-7 நிமிடங்களிலே முடிந்துவிடும். எனவே பல மணி நேரங்களை சோசியல் மீடியாக்களுக்கு முன்னால் கழிக்கக்கூடிய நாம் இந்த திக்ரினுடைய பெருமதியை புரிந்து இதை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு, அதாவது சூரியன் உதிப்பதற்கு இடையில், மாலையில் அசரிலிருந்து சூரியன் மறைவதற்கு இடையில் இதை 100 தடவைகள் ஓதி பழகிக்கொள்ளுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தர்பியாவை நாம் கொடுப்போம். நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம். எல்லோரையும் ஷைத்தானிடம் இருந்து, அவனுடைய ஊசலாட்டங்களிலிருந்து, அவனுடைய தீண்டுதல்களிலிருந்து பாதுகாப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போல சில ஊர்களிலே பள்ளிவாசல்களில் ஜமாத் முடிந்ததும், குறிப்பாக மக்ரிபுக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் இமாம் அஃதலு திக்ர் என்று சொன்னவுடன் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமாக திக்ர் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வாறான ஒரு நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்படவில்லை. எனவே இது ஒரு மார்க்கத்தில் இல்லாத நடைமுறை என்பதை மஸ்ஜிதுகளுக்கு செல்லக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சுபோக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் இதை ஓதுவது, மௌனமாக ஓதுவது சுன்னத்தா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஓதுவது சுன்னத்தா என்று கேட்டால், இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹீ வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதில் யுஹீ வ யுமீத் என்பது மேலதிகமாக சேர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் தொடர்பாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இது சஹீஹா, சஹீஹ் இல்லாததா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது.
அப்படி அந்த ஹதீஸ்களை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய, அல்லது சஹீஹ் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அமல் செய்வதாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் யுஹீ வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது தனியாக சொல்லப்பட வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லாஹு என்று சொன்னால் வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் என்பதை நாம் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். வணக்கத்திற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லாமல், வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் குர்ஆனில் ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ் என்றால் சிலர் இந்த ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாமல், அதற்கு சரியான அர்த்தம் கொடுக்காமல் போன காரணத்தினால் எல்லாமே அல்லாஹ் என்கிற வஹ்தத்துல் வுஜூத் கருத்தை ஆதரிக்கிற ஒரு மிக துர்ப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸலஃபு ஸாலிஹீன்கள் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு விளக்கம் சொல்லும் போதெல்லாம் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்று, பிஹக்கின் உண்மையில் வணங்கி வழிபடத் தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாமும் அந்த தஃப்சீரை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும்போது, ஏனையவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் போது, வணக்கத்திற்குரிய நாயன், வணக்கத்துக்குரிய கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுக்காமல், வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சூறாவினுடைய ஆரம்ப பகுதி அருளப்படுவதற்கு நஜ்ரானிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களோடு இடம்பெற்ற ஒரு உரையாடல் முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை தஃப்சீர் கலை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பாக அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கையூம் என்று சொல்கிறான் என்றால், கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம், கிறிஸ்தவர்களில் ஒரு சாரார் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தாயை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உண்மையில் வணங்கி வழிபடத் தகுதியான கடவுள் அல்லாஹ்வை தவிர இந்த பிரபஞ்சத்தில் யாரும் எதுவும் கிடையாது. வணக்கம் என்று ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அந்த வணக்கம் சொந்தமானது. அது பிரார்த்தனையாக இருக்கலாம், நேர்ச்சையாக இருக்கலாம், அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம், சுஜூது செய்வதாக இருக்கலாம், ருக்கூஉ செய்வதாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்தாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இபாதத்திற்கு முழுமையாக தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்கிற அந்த செய்திதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு என்கிற இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் யாரும் கிடையாது. அல் ஹை, அல் கையூம் என்கிற இரண்டு பெயர்களை அல்லாஹு தஆலா அதனை தொடர்ந்து சொல்கிறார். இது தொடர்பாகவும் நாம் ஆயத்துல் குர்சியை படிக்கிற போது, சூரத்துல் பக்ராவினுடைய அஅதமு ஆயா, குர்ஆனிலே இருக்கிற மிக மகத்துவமிக்க வசனம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சியை படிக்கிற போது விரிவாக நாம் பார்த்திருந்தோம். அல் ஹை என்கிற அல்லாஹுடைய பெயர் குர்ஆனில் 5 இடங்களிலே வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அல் கையூம் என்கிற பெயர் தனியாக குர்ஆனில் எங்கும் வரவில்லை. மாறாக அல் ஹை என்பதோடு சேர்த்து 3 இடங்களிலே இந்த பெயர் வந்திருக்கிறது. அல் ஹை, அல் கையூம். உதாரணமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துல் குர்சி 255வது வசனத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம் என்று வந்திருக்கிறது.
இரண்டாவது இந்த இடத்திலே வந்திருக்கிறது சூரத்து ஆல இம்ரானுடைய 2வது வசனத்தில். மூன்றாவதாக சூரத்து தாஹா என்கிற அத்தியாயத்தின் 111வது வசனத்தில் வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கையூம் என்று வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஹை என்பது உயிரோடு இருப்பவன் என்கிற கருத்தை கொடுக்கிறது. உயிரோடு இருக்கிறவன் என்று சொன்னால் மனிதனுக்கும் உயிர் இருக்கிறது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புக்கும் உயிர் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுக்கு அந்த சிஃபத் பொருத்தப்படும் போது, இணைத்து சொல்லப்படும் போது, அது அவனுடைய படைப்புகளுக்கு இருக்கிற சிஃபத்தில் இருந்து, சிஃபத் என்றது நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய குறிப்பிட்டிருக்கிறோம், அல்லாஹுடைய பண்புகள் தன்மைகள் என்பது அர்த்தமாகும். அல்லாஹுக்கு அந்த சிஃபத், அடியார்களுக்கும் படைப்புகளுக்கும் இருக்கிற ஒரு சிஃபத் அல்லாஹுக்கு சொல்லப்படும் போது அது அல்லாஹுக்கு பூரணத்துவமான அமைப்பில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு தான் அவற்றை நாம் படிக்க வேண்டும். பூரணத்துவமான மனிதனுக்கு ஏனைய படைப்புகளுக்கு இருக்கிற பண்புகள் எல்லாம் குறைபாடுள்ளவை. அதே கருத்தில் வரக்கூடிய பண்புகளாக அல்லாஹுக்கு சொல்லப்படும் போது அவை மேக்சிமம் பூரணத்துவமானவை என்கிற அந்த புரிதல் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் வர வேண்டும். இல்லென்றால் அஸ்மா சிஃபாத்துடைய விஷயத்தில் அவருக்கு குழப்பம் வந்துவிடும். இப்போ அல்லாஹு தஆலா உயிரோடு இருப்பவன் என்றால் அவனுக்கு மௌத்தே கிடையாது என்பதை நாம் புரிந்து, இதை தெளிவாக சூரத்துல் ஃபுர்கான் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத். மரணிக்காத ஹய்யின் மீது நீ தவக்குல் வைப்பீராக. வதவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், மரணிக்காத ஹய்யின் மீது. அதாவது அல்லாஹ் ஹை என்று சொன்னால் அவனுக்கு மரணம் என்பது கிடையாது என்கிற அந்த அர்த்தம் அதற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். அந்த துஆவிலே சொல்லித்தரும் போது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட துஆ, அதிலே சொல்லும் போது சொல்கிறார், அன்தல் ஹய்யில்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன். யா அல்லாஹ், நீதான் ஹை, மரணிக்காத ஹை. நீதான் அல் ஹை. நீ எப்படிப்பட்ட ஹை என்றால் மரணிக்காத ஹை. வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன், ஜின்களும் இன்சுகளும் மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த நிழலில் இந்த குர்ஆன் வசனம், இது போன்ற ஹதீஸ்களின் நிழலில் இந்த ஹை என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல் கையூம் என்று சொன்னால் தன்னுடைய காரியங்களை தானாக நிறைவேற்றி கொண்டு எந்த அடியார்களிடத்திலும் தேவையற்ற நிலையில் நித்தியமாக இருப்பவன் என்பதுதான் கையூம் என்பதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவனுடைய அனைத்து காரியங்களையும் அவனே செய்து கொண்டு அவன் நிலையாக இருப்பவன் என்பது கையூமுனுடைய அர்த்தமாகும். இங்கே நன்றாக நுணுக்கமாக நாம் கவனிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை. அவன் ஹை, மரணிக்காமல் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல் கையூம், அவன் யார்பாலும் எந்த தேவையும் இல்லாமல் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒருவர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் என்று இருப்பதாக இருந்தால் படைப்புகளிடம் இருக்கிற பலவீனங்களை விட்டு முழுமையாக நீங்கியவர் தான் கடவுளாக இருக்க தகுதியான. இந்த பேசிக்க நம்ம இந்த குர்ஆன் வசனத்தில் இருந்தும் சூரத்துல் இஹ்லாஸில் இருந்தும் இது போன்ற வசனங்களிலிருந்தும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இதை பதிவு செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு படைப்புகளை போன்ற பலவீனம் உள்ள ஒருவன் கடவுளாக இருப்பது என்பது அறிவுக்கு ஒத்து வராத ஒரு விஷயமாகும்.
அந்த குறைபாடுகள் உள்ள ஒருவன் கடவுளாக இருப்பதாக இருந்தால் நாமே நமக்கு கடவுளாக இருந்து விட்டு போகலாம். அப்படி ஒரு கடவுள் இருப்பதில் எந்த தேவையும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. எனவே உண்மையான ஒரே கடவுள் அல்லாஹுதான். அவன்தான் ஹை, அவன்தான் கையூம், அவன்தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையானவன் என்பதை இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையூம் என்கிற இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனங்களை சரியாக நாம் புரிந்து அல்லாஹுவை சரியாக ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.